ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ருத்திகாஸ் கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சண்டே எடுத்த ஒரு விளாக் தாங்க. சண்டே வந்து காலையில் பார்த்திங்கன்னா ஒரு 6 மணி இருக்கும். 6 மணிக்கெல்லாம் இப்போ கொஞ்சம் நல்லாவே விடிஞ்சிருது. சரின்னு சொல்லிட்டு கார் எடுத்துகிட்டு ஒரு ரவுண்ட்ஸ் போகலான்னு சொல்லிட்டு கார் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சுங்க. ரொம்ப நாள் ஆச்சு கார் ஓட்டி. எனக்கு வந்து கார் கொடுக்குறதுக்கே எங்கள் வீட்டுக்கார் ரொம்ப யோசிப்பார். சரின்னு சொல்லிட்டு எனக்கு கண்டிப்பாக கார் ஓட்டியே ஆகணும்னு சொல்லிட்டு இப்போ கொஞ்ச நாளாக ஓட்டிகிட்ருக்கேன். சரின்னு சொல்லிட்டு ஓட்டிட்டு சந்தோஷமாக வீட்டுக்கு வந்தாச்சு. வரும்போதே பார்த்தீங்கன்னா சிக்கன் கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருந்தோம். ஒரு 1/2 கிலோ சிக்கன் வாங்கிட்டு வந்தோம். அதில் வந்து சிக்கன் உப்பு கறி செய்யலான்னு சொல்லிட்டு தான் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். ஒரு மண் சட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு நல்லெண்ணெய் வந்து ஒரு 2 குழிக்கரண்டி சேர்த்துட்டு ஒரு 10 to 12 வரமிளகாவை எடுத்து அதில் உள்ள விதையெல்லாம் நீக்கிட்டு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு 150 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அதோட உப்பு சேர்த்து வதக்குனிங்கன்னா சீக்கிரமாக வதங்கிடும். 4 பல் பூண்டை வந்து 1 2 தட்டி சேர்த்துக்கோங்க. அதோட பச்சை கருவேப்பிலை, 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது வந்து ரச சாதம், சாம்பார் சாதத்துக்கு சூப்பராக இருக்குங்க. அதோட 1/2 கிலோ சிக்கனை வந்து கழுவி வச்சுருந்தேன். மஞ்சத்தூள் போட்டு அதையும் உள்ளே சேர்த்து நல்லா வதக்கிட்டேன். அது வந்து தண்ணி எதுவுமே ஊற்ற வேண்டாம், அதிலேருந்தே தண்ணி விட்டு வரும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிட்டேன். உங்களுக்கு காரம் எனக்கு அந்தளவுக்கு காரம் பத்தலை, அதனால் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். அதோட உப்பும் கொஞ்சம் பத்தலை, சேர்த்து வதக்கினா சூப்பரான ஒரு உப்பு கறி ரெடி ஆயிருங்க. சிக்கன் உப்பு கறி. இந்த சைடு வெந்துட்டுருக்கிற கேப்லேயே அந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா காடை கொஞ்சம் வாங்கியிருந்தோம். அதையும் வந்து 65 மாதிரி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதையும் மசாலாம் ரெடி பண்ணி 65 போட்டுட்டு இருந்தேன். இந்த பக்கம் நமக்கு உப்பு கறியும் ரெடி ஆயிடுச்சு சூப்பராக. சண்டே வந்து சமையல் எங்கள் வீட்டில் இதுதாங்க. சூப்பரான ஒரு இதை வச்சு சாப்பிட்டாச்சு. காடையும் நல்லா பொரிஞ்சிருச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தலைவாழை இலையை போட்டு அதில் ஃபஸ்ட்டு ஒரு வாழைப்பழம், அப்புறம் வந்து காடை 65, உப்பு கறி, ஒயிட் ரைஸு, அப்புறம் வந்து சிக்கன் குழம்பு குடல் குழம்பு வச்சுருந்தேங்க. காலையில் இட்லிக்கு வச்சுருந்தேன். சூப்பராக சாப்பிட்டேன்.